தமிழக தலைவர்கள் அனைவருமே கொந்தளித்துள்ள சூழ்நிலையில்தான் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் 2 பேருமே இன்று தமிழகம் வருகிறார்கள். தேர்தலின் இறுதி கட்டத்தில் இங்கே கன்னியாகுமரிக்கு ஏன் வந்து பிரதமர் தியானம் செய்ய வேண்டும்? திமுக உள்ளிட்ட கட்சிகள் கேள்விகளை எழுப்பி விமர்சித்து வருகின்றன. அதேபோல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இன்று தமிழகம் வருகிறார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள கோட்டை வைரவர் கோவிலில் சாமி தரிசனம் செய்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. திருமயத்தில் அமைந்துள்ள பைரவர் கோவில், அதன் அருகே அமைந்துள்ள சிவன் மற்றும் பெருமாள் கோவில் தரிசனம் செய்ய உள்ளார். திருமயத்தில் உள்ள தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றில் ஹெலிபேட் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதையடுத்து மதுரைக்கு வரும் அமித்ஷா மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதாகவும் தெரிகிறது. மேலும் முன்னதாக ஏற்கனவே திட்டமிட்ட நிலையில் சாமி தரிசனம் செய்வதற்காக அமித்ஷா மீண்டும் தமிழகம் வர உள்ளார். அதனால் ஒரே நாளில் 2 பாஜக தலைவர்களுமே தமிழகத்தில் வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியே புதுக்கோட்டை திருமயத்தில் உள்ள கோவில்களுக்கு வருவதாக இருந்தது. அது அறிவிக்கப்பட்டது. ஆனால் மழை காரணமாக அந்த பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டது. எனவே இன்றைய பயணம் சுவாமி தரிசனம் செய்ய அவர் புதுக்கோட்டை வர உள்ளார். இதனிடையே தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் கோவை ராமகிருஷ்ணன் இன்றைய தினம் கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். ஒடிசா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தமிழர்களை களவாணியாக சித்தரித்திருக்கிறார் மோடி. அதேபோல வட இந்தியர்களை தமிழர்கள் இழிவுபடுத்துவதாக கொச்சைப்படுத்தி பேசியிருந்தார் அமித்ஷா. இவர்கள் இருவரும் 30ஆம் தேதி தமிழகத்திற்கு வருகிறார்கள். இந்த இருவருக்கும் தமிழர்களின் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் மதுரையில் இன்று மே 30ஆம் தேதி அன்று அனைத்து அரசியல் கட்சிகள் சார்பாக கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தார்.